தொழிற்சல் நினைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. அதாவது ஒரு வீடு கட்டணும்னா செங்கல் கிடைக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. இந்த பட்சத்தில் இப்போ புதுவிதமாக ஒரு ப்ராடக்டை இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போகுதுன்றதை பார்த்தோம்னா, இன்டர்லாக் பிரிக் தான் நல்லா ஃபேமஸாக இப்போ போய்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இது இந்த கல் தான் இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது விலைன்றது பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 32 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்குள்ளே இந்த கல்லை வாங்கி நம்ம கட்டிடலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு லேபர் செலவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி என்ன செங்கல் வச்சு நீங்கள் சிமெண்ட்டை பேஸ்டப் பண்ணி கட்டுறதுடைய இது அப்படியே லாக் சிஸ்டம் மாதிரி இது ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு பேஸ்டப் பண்ணி அப்படி பில்டிங் எழுப்பிடுறாங்க. அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ்ன்றது நல்லா ஒரு ரீச் ஆகி போயிட்டு இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ்ஸு எப்படி நம்ம செய்யறதுன்றதை பற்றி ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த தொழிலுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ முதலீடு தேவை, இதில் எவ்வளோ வருமானம் நமக்கு கிடைக்கும், மற்றும் இதுக்கு என்ன லைசன்ஸ் வாங்கணுமா, இல்லைன்னா இதுக்கு இடவசதி எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பற்றி ஒரு முழு தகவலை நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்முடைய சேனலில் பலவித தொழில்களை பற்றி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரும். நீங்கள் போய் உங்களுக்கு வேறு ஏதாவது தொழிலை பற்றி விவரங்கள் தேவைன்னா அந்த வீடியோங்களை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இனி இந்த தொழிலை பற்றி ஒரு முழு தகவலை நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த தொழிலை பற்றினா ஒரு முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நேரு. இன்டர்லாக் பிரிக், அதாவது இந்த சிமெண்ட் கல்லில் உருவாக்கப்படுற ஒரு கல் தான் இது. இந்த கல் எப்படி உருவாக்குறாங்க அந்த இதுவை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த தொழிலுக்கு இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைன்றது பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 15 லட்சம் கம்பல்சரி கண்டிப்பாக இருந்தே தீரணும். இந்த அமௌண்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரிஸ்கானது. அது இல்லாமல் நமக்கு ஒரு சொந்த இடம் இருந்ததுன்னா, அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி இடம் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்ல பெட்டர். அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு இடம் இருந்தால் கூட போதும். அந்த இடத்துல இந்த தொழில் நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். இதுக்கு மிஷினரி எவ்வளோ நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் இன்டர்லாக் பிரிக் மேக்கிங் மிஷின்ட்டு இது நீங்கள் இந்தியா மார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் தெரியும். குறைஞ்சது இந்த மிஷினுடைய ப்ரைஸு 6 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த மிஷின் கிடைக்குது. இந்த மிஷினுக்கு இப்போ ட்ரைனிங்கிறது பார்த்திங்கன்னா, மிஷின் வாங்குறதுலேயே உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங்னா அந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 ஹவரில் இல்லைனா 1 ஹவர்லேயே நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். இதில் ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபர் டேக்கு ஒரு 800லேருந்து 900 கல் வரைக்கும் இந்த மிஷினில் ப்ரொடக்ட் ஆகுது. இதனுடைய சைஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது 6 இன்ச்சுன்றது வெளியில் காம்பவுண்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. 8 இன்ச்சில் செய்கிறது வீட்டுக்குள்ளே பில்டிங் கட்டுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. 6 இன்ச்சு உடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஒரு 32 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அதே 8 இன்ச்சு ப்ரைஸை பார்த்தோம்னா 42 ரூபாயிலேருந்து 45 ரூபாய் வரைக்கும் வருது. இதுக்கு லைசன்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ஜிஎஸ்டி இதுக்கு வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் எஸ்எஸ்ஐயில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலே போதும். இதை வச்சுட்டு நம்ம இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்னென்ன மிஷின்ன்றது தேவைன்றது பார்த்தீங்கன்னா, பேன் மிஷின்ட்டு ஒன்று இதுக்கு இருக்குது. அதாவது நல்லா அரைக்கக்கூடிய மிஷின். அது அந்த சிமெண்ட்டு சாயில் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணக்கூடிய அந்த மிஷின் ஒன்று. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் பவர் பேக் மிஷின்ட்டு இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணி அதுதான் இந்த கல்லை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த மிஷினு, அது ஒன்று. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு வந்துடும். இதுக்கு பவர் எவ்வளவு தேவைன்றது பார்த்தீங்கன்னா,
ஒரு 15 ஹெச்பி வந்து இதுக்கு வந்து தேவை. 3 பேஸ் வந்து மோட்ரு கம்பல்சரி இதுக்கு அவசியம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட்டு வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் வந்து எவ்வளோன்றது நம்ம பார்த்தோம்னா, டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் சாயில், டெய்லி லேபர், அதுக்கப்புறம் வந்து இபி பில்லு, இடம் இருந்தால் அந்த இடத்துக்கு வந்து ரெண்ட்டு கட்டுறதுக்கு அது, அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் வந்து செஞ்சு நம்ம ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட்டு, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா வந்து ஒரு 20 ருபீஸ்க்குள்ளே வந்து இது ஃபுல்லாக அடங்கிடும். இது வந்து இந்த 20 ருபீஸ்ன்றது மார்க்கெட்டிங் சார்ஜோடு சேர்த்து தான் இது வந்து போட்டுருக்கு. அப்போ இந்த 8 இன்ச்சு 6 இன்ச்சஸ்ஸு இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்றது பார்த்தோம்னா 15லேருந்து 20 ரூபா இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு தாராளமாக ப்ராஃபிட்டுக்கு வந்து அப்போ ஒரு நாளைக்கு வந்து 900 பிரிக் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா அப்போது 900 இன்ட்டு 15 ருபீஸ் போட்டோம்னா 13,500 ரூபா வந்து ஃபார் டேக்கு வந்து இதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. இது இப்போ வந்து 1 மந்த்துக்கு, அதாவது 26 டேக்கு இப்போ கால்குலேட் போட்டோம்னா 3,51,000 ரூபா வந்து இதில் இந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வருது. இதுக்கு நீங்கள் வந்து மிஷினரி எங்கே வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அட்ரஸ்ஸு. அதாவது நீங்கள் இந்தியா மார்ட்லேயும் போய் பார்க்கலாம். இந்தியா மார்ட்டில் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸை வந்து போட்டு வச்சுருக்கு. அதை வந்து உங்களுக்கு எது தோதாப்படுதோ அதை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேருங்களை ஒரு 5 ஹார்ட்வேர் உங்கள் இடத்துல இருக்கிற ஹார்ட்வேர்லேயே நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரிக்குடைய குவாலிட்டி அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட காமிச்சு நீங்கள் ஆர்டர் தரவாக கொடுங்க. அது இல்லாமல் வந்து உங்களை கொஞ்ச நாள் ஆனது உங்களை தேடிக்கிட்டே வந்து கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போகிற ஒரு நல்ல தொழில் இது. அதுவும் ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்றதை பார்த்தோம்னா இந்த இன்டர்லாக்கு பிரிக். இந்த தொழிலுக்கு மற்ற ஏதாவது டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டால் நான் உங்களை வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே நேயர்களே, இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.